ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை சொற்றொடர்கள் 25 முதல். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள். அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு நிறைந்த சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான பெயரால் மாலை வணக்கத்தையும் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் அனைவரும் தூய அந்தோணியாருக்கு எத்தனாவது திருவிழா எடுக்கிறோம்? 11வது திருவிழாவை எடுத்து வருகின்றோம். 11வது நாளில் நாம் இருக்கின்றோம். இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகளுக்காக சிலுவை மாநகரின் சிம்மாசனம் புனித அந்தோணியார் என்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்னவென்றால், புனித அந்தோணியார் சிலுவை மாநகரிலே, சிலுவை பட்டியிலே சிம்மாசனம் அமைந்து அமர்ந்திருக்கிறார். சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா என்ன பேர்? அதற்கு என்ன அர்த்தம்? அரியணையில் இருக்கிறார். அதற்கு இன்னொரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம். யார் அரியணையில் இருப்பார்? அரசர் அரியணையில் இருப்பார். அரசர் மட்டுமல்ல, இந்த காலத்தில் அரசர்கள் இல்லை, அப்படித்தானே? நம்ம நாட்டில் அரசர்கள் இல்லை. அப்போ அரியணையில் யார் இருப்பா? தலைவர். சரியா? தலைவர் தான் சிம்மாசனத்தில் அரியணையில் அமர்ந்திருப்பார். அப்படி என்றால் சிலுவைப்பட்டியின் தலை சிறந்த தலைவராக, எல்லோரையும் வழி நடத்துபவராக, எல்லோரையும் தன் கட்டுக்குள் வைத்திருப்பவராக புனித அந்தோணியார் விளங்குகின்றார் என்பதுதான் அதனுடைய பொருளாக நாம் கொள்ள முடியும். அவ்வாறு புனித அந்தோணியார் நமக்கெல்லாம் தலைவராக, வழிகாட்டியாக, விண்மீனாக நம் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்றால், ஏன் அமர்ந்திருக்கிறார், எதற்கான, அதுக்கு அமர்ந்திருப்பதற்கான காரணம் என்ன என்று நாம் படிக்கின்ற பொழுது நமக்கு புனித அந்தோணியாருடைய அந்த மன்றாட்டு மாலையிலே நாம் நிறைய விடயங்களை படிக்கின்றோம். அதிலே ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், சிற்றின்பத்தை வென்றவரான புனித அந்தோணியாரை. சிற்றின்பத்தை அவர் வென்றதனால்தான் அவர் இங்கே சிலுவைப்பட்டியிலே, சிலுவை மாநகரிலே
ஒரு தலைவராக சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார். இந்த சிற்றின்பத்தை வெல்லாமல் ஒருவன் என்ன செய்ய முடியாது? தலைவராக வர முடியாது. ஒருவன் தலைவராக வர வேண்டுமென்றால் அவன் தொண்டனாக இருக்க வேண்டும் என்று இயேசுவே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அவன் தொண்டனாக இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு சொன்னார், நீங்கள் என்னை ஆண்டவர் என்று அழைக்கின்றீர்கள், என்னை போதகர் என்று அழைக்கிறீர்கள். ஓகே, சரிதான். ஆனால் ஆண்டவரும் போதகருமான நானே உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? நீங்களும் என்னை போன்று இந்த சிற்றின்பத்தை அகற்றி நீங்கள் பேரின்பத்துக்குள் வர வேண்டும். பேரின்பத்துக்குள் நீங்கள் நுழைய வேண்டும், வசிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுத்தார். அந்த இயேசுவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே அந்தோணியார் அந்த சிற்றின்பத்தை வென்று இங்கே சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். இப்போ நம்ம பார்ப்போம், சிற்றின்பம்னா என்ன? சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க, சிற்றின்பம்னா என்ன? சிற்றின்பம் அப்படின்னா என்ன? சின்ன கூட்டல் இன்பம் சிற்றின்பம், அப்படியா? சின்ன கூட்டல் இன்பம் சிற்றின்பம், அப்படியா? மனிதரின் ஆசைகளை எல்லாம் அடக்கி வைக்கிறது பேரின்பமா? நமக்கு சிற்றின்பம் என்ன, பேரின்பம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்திற்கு முன்னாடி ஒரு கவிதை வாசித்தேன். அந்த கவிதையை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன், சரியா? அருமையான ஒரு கவிதை. சிற்றின்பம்னா என்ன, பேரின்பம்னா என்ன அப்படின்னு சொல்லி. படைப்பினால் ஈர்க்கப்பட்டால் சிற்றின்பம், படைப்பினால் ஈர்க்கப்பட்டால் சிற்றின்பம், படைத்தவனால் ஈர்க்கப்பட்டால் பேரின்பம். படைப்பினால் ஈர்க்கப்பட்டால் சிற்றின்பம், படைத்தவனால் ஈர்க்கப்பட்டால் பேரின்பம். படைப்புகளை படைப்புகளாக கண்டால் சிற்றின்பம், படைப்புகளை வெறும் படைப்புகளாக கண்டால் சிற்றின்பம், படைப்புகளில் படைத்தவனை கண்டால் பேரின்பம். என்னால் தான் இந்த வாழ்க்கை என்றால் சிற்றின்பம், என்னால் தான் இந்த வாழ்க்கை என்றால் சிற்றின்பம், இறைவனால் தான் இந்த வாழ்க்கை என்றால் பேரின்பம். நான் இந்த உடல் என எண்ணினால் சிற்றின்பம், நான் இந்த உயிர் என எண்ணினால் பேரின்பம். செய்வதெல்லாம் தனக்காக என்றால் சிற்றின்பம், செய்வதெல்லாம் இறைவனுக்காக பிறருக்காக என்றால் பேரின்பம். செய்வது நான் என எண்ணினால் சிற்றின்பம், செய்வது இறைவன் என எண்ணினால் பேரின்பம். இன்பம் என்கிற வடிவில் இருக்கும் துன்பமே சிற்றின்பம், இன்பம் என்கிற வடிவில் இருக்கும் துன்பமே சிற்றின்பம். துன்பம் போல அறியப்பட்டு இன்பமாவது பேரின்பம். எங்கோ இருக்கிறான் இறைவன் எனில் சிற்றின்பம், எங்கும் இருக்கிறான் இறைவன் எனில் பேரின்பம். பயம், சஞ்சலம், சந்தேகம், குற்ற உணர்வு தருவது சிற்றின்பம். பயம் அறியாது ஸ்திரமானது தூய்மையானது பேரின்பம். சிறு சிறு உணர்ச்சிகளில் இன்பம் அடைவது சிற்றின்பம். எல்லையற்ற பிரம்மந்தத்தில் கலப்பது பேரின்பம். பிறரை தனக்காக பயன்படுத்துவது சிற்றின்பம், தன்னை பிறருக்காக அர்ப்பணிப்பது பேரின்பம்.
பயன் கருதி செயல் புரிந்தால் சிற்றின்பம், பயன் கருதாது செயல் புரிந்தால் பேரின்பம். முதலில் இனித்து பின் கசப்பது சிற்றின்பம், முதலில் கசந்து பின் இனிப்பது பேரின்பம். இரக்கமற்றது ஒழுக்கமற்றது சிற்றின்பம், கருணையுடையது தர்மமானது பேரின்பம். உடலாய் அனைத்தையும் கண்டால் சிற்றின்பம், உயிராய் அனைத்தையும் கண்டால் பேரின்பம். புலன்களில் இன்பம் துய்ப்பது சிற்றின்பம், புலன்களால் அப்பால் சென்றால் பேரின்பம். இப்படி பெரிய கவிதை. சரியா? அப்போ சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் ஒரு அருமையான ஒரு 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 கவிதையை அந்த கவிஞன் நமக்கு தந்திருக்கிறான். இதில் ஒரு சில விடயங்களை எடுத்து நாம் என்ன செய்வோம், அந்தோணியாரோடு ஒப்பிட்டு பேசுவோம். அந்தோணியார் எப்படி இந்த சிற்றின்பத்தை கடந்து பேரின்பத்துக்குள் நுழைந்தார். சிற்றின்பத்தை கடந்து பேரின்பத்திற்குள் நுழைந்தார். முதல்ல அவர் கடந்த சிற்றின்பம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் வாழணும், ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு அவர் நினைக்கல. சரியா? ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு அவர் நினைக்கல. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் மிகப்பெரிய முத்திரையை பதிக்கணும் என்று நினைத்தார். கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அதுல மிகப்பெரிய அர்த்தத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று வாழ்ந்தார். சரியா? அதுதான் இயேசுவினுடைய பாணியும். இயேசு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? 33 வருஷம். அந்தோணியார் 36. அவர் 33, இவர் 36. சரியா? இதான் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு அவர் நினைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரணத்திற்கு அந்தோணியாரும் சரி இயேசுவும் சரி பயப்படலை. மரணத்தை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. எவன் ஒருவன் மரணத்தை பற்றி கவலை இல்லாமல் அதை கடந்து விடுகிறானோ அவன் பேரின்பவாதியாக மாறிவிடுவான். மரணத்தை பற்றி கவலைப்படாம, மரணம் எப்போ வேணாலும் என்ன செய்யும், வரும். சரியா? மரணம் எப்போ வேணும்னாலும் வரும். இப்போ தான் வரும், இப்போ தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. மரணம் எப்போ வேணாலும் வரணும். அதை பற்றி நமக்கு என்ன இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. ஐயோ செத்து போயிடுவோமோ. கண்டிப்பாக செத்து போவோம். யாராவது சாகாமல் இருக்க முடியுமா? யாராவது ஒருத்தரும் சாகாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக எல்லாரும் என்ன செய்வோம், சாவோம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சரியா? அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நாம் சிற்றின்பத்துக்குள்ளே இருக்கிறோம்னு அர்த்தம். அதை கவலைப்படாமல் அதை கடந்து செயல்படுகிறவர்கள் பேரின்பவாதிகளாக மாறிவிடுகிறார்கள். அன்பார்ந்த மக்களே, அதைத்தான் அந்தோணியாரும் இயேசுவும் செய்தார்கள். 2 பேரும் அதைத்தான் செஞ்சாங்க. அதனால தான் அவங்க அதை பற்றி என்ன செய்யல, கவலையே படவில்லை. சரியா? அப்போ அந்தோணியார் சிற்றின்பத்தை கடந்தவர். அடுத்து அந்தோணியார், அதெல்லாம் நம்ம கவிதையில் வந்துச்சு அப்படித்தானே, இந்த மரணத்தை பற்றி கலங்காம பயப்படாம அந்த பேரின்பத்தை நோக்கி பயணம் செய்தல். சரிதான்? 2வது, அந்தோணியார் இந்த சிற்றின்பத்தை கடப்பதற்கு அவர் என்ன செய்தார் என்றால், கவிதையினுடைய முதல்ல படித்தோம், படைப்புகளாக பார்ப்பது சிற்றின்பம். படைப்புகளாக பார்ப்பது சிற்றின்பம். படைப்புகளில் படைத்தவனை பார்ப்பது பேரின்பம். சரியா? ஒவ்வொரு படைப்பிலும் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஒவ்வொரு படைப்பிலும், இந்த பூவிலே இறைவனுடைய அழகு இருக்கிறது. இந்த இலையிலே இறைவனுடைய பசுமை தன்மை இருக்கிறது. பசுமை தன்மை என்பது என்ன? ஒருத்தன் பசுமையா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்?
செழிப்பாக இருக்கிறாங்க, வளமாக இருக்கிறாங்க, இளமையாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த இலையை பார்க்கின்ற பொழுது இறைவன் வளமானவர், இறைவன் செழிப்பானவர், இறைவன் இளமையானவர். சரியா? அவர் என்றுமே இளமையாக இருக்கின்றார், அவர் என்றுமே அப்படியே உயிரோடு அப்படி இருந்து கொண்டு இருக்கின்றார். சரியா? அப்போ படைப்பில் இறைவனை காண்பது, சரியா, அதை பார்க்கணும். அதை அந்தோனியார் கண்டு கொண்டார். அந்த படைப்பில் இருக்கின்ற அந்த இறைவனை அந்தோனியார் கண்டு கொண்டார். அப்படி கண்டு கொண்டதுனால தான் அவரால் அருமையாக இப்படி பாட முடிஞ்சது. அவர் பாடினாரா என்னமான்னு தெரியல, அவர் பாடினதாக கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். என்ன? ஆனந்தமானது அற்புதமானது, நான் அந்த மருந்தை கண்டு கொண்டேன். நான் அந்த மருந்தைனா என்னது? இங்கே இருக்கிற விடயம், இந்த இலையில் இருக்கிற விடயம், அந்த மரத்தில் இருக்கின்ற அதை நான் கண்டு கொண்டேன். இத்தனை சிறிய விதையிலிருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது, அத்தனை மரமும் இத்தனை காலம் இதற்குள் எப்படி குடிகொண்டது. வியக்கிறார். படைப்பை பார்த்து அந்த படைத்தவனுடைய வல்லமையை கண்டு, படைத்தவனுடைய அழகை கண்டு, படைத்தவனுடைய பரம்பொருளை கண்டு அந்தோனியார் என்ன செய்கின்றார்? வியந்து போகின்றார். இதைத்தான் பாப்பானவர் வியந்து கடிதம் எழுதுகிறார். எப்படி? லவ்தாதோ சி அப்படின்னு சொல்லி ஒரு மடல் எழுதியிருக்கிறார். லவ்தாதோ சி அப்படின்னு சொல்லி ஒரு மடல். அந்த மடலில், அந்த மடலுக்கு பேர் என்னன்னா, ஆண்டவரே உம்மை புகழ்கிறேன் அப்படின்னு சொல்லி தான். அந்த மடல்ல திருத்தந்தை இறைவனுடைய படைப்பை அப்படியே பார்க்கிறார். ஒவ்வொரு படைப்பையும் பார்க்கின்றார். ஒவ்வொரு படைப்பிலும் உள்ள அந்த அழகை, ஒவ்வொரு படைப்பிலும் இருக்கின்ற அந்த அதிசயத்தை, ஒவ்வொரு படைப்பிலும் இருக்கின்ற அந்த அற்புதத்தை திருத்தந்தை வருணிக்கின்றார். அந்த மடலை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க, அப்படி வருணிக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனுடைய அந்த படைப்பை பார்க்கணும். இறைவனுடைய படைப்பை, இறைவனை காண வேண்டும். சரியா? அப்போ அந்தோனியார் அதை கண்டார். அதை கண்டார். கண்டது அங்க அந்தோனியார் அந்த இறைவனை கண்டுகொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணித்தார். அதனால தான் குருவிகள் கூட அந்தோனியாருடைய கீழ்ப்படிந்தது, அந்தோனியாருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது. புரியுதா? குருவிகள் அந்தோனியாருக்கு கீழ்ப்படிந்தது. அப்புறம் மீன்கள் அந்தோனியாருக்கு கீழ்ப்படிந்தது. கழுதை அந்தோனியாருக்கு கீழ்ப்படிந்தது. கழுதை என்னது? நற்கருணை ஆண்டவருக்கு. சரியா? கீழ்ப்படிந்தது. ஏன்? அவர் மீன்களில் இறைவனை கண்டார். சரியா? அந்த மரத்திலே இறைவனை கண்டார், அந்த குருவியில் இறைவனை கண்டார். நாம எப்படி இருக்கணும் பார்த்துக்கிடுவோம். இதுதான் அவர் சிற்றின்பத்தை கடந்தவர், சிற்றின்பத்தை கடந்தவர். அப்புறம் மூன்றாவது, அந்தோனியார் எப்படி சிற்றின்பத்தை கடந்து பேரின்பத்துக்குள் நுழைந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, மூன்றாவதாக அந்தோனியார் எதையுமே தனக்காக, தான் என்ற ஒரு காரணத்திற்காக செய்யவில்லை. உதாரணத்திற்கு ஆங்கிலத்திலே ஒரு அருமையான ஒரு சொல்லாடல் சொல்லுவார்கள், சீப் பாப்புலாரிட்டி. சீப் பாப்புலாரிட்டி. சீப்புன்னா நம்ம சொல்லுவோம்ல, ஏன் இப்படி சீப்பாக நடந்துக்கிடுற அப்படின்னு கேட்போம்ல. கேட்டிருக்கீங்களா? யாரையாவது கேட்டிருக்கீங்க? அப்படி தானே? நீ ஏன் இப்படி சீப்பாக நடந்துக்கிடுற அப்படின்னா என்ன அர்த்தம்? சீப் பாப்புலாரிட்டினா என்ன சொல்றது? அந்த புகழ் பெற வேண்டும் என்பதற்காக என்ன வேணாலும் செய்யறது, என்ன வேணாலும் செய்யறது. சரியா? இவனை இந்த ஊர் உலகத்தில் போற்ற வேண்டும் என்பதற்காக என்ன செய்வான்? ஆடை இல்லாமல் நடுத்தெருவில் ஓடுவான். ஆடை இல்லாமல் நடுத்தெருவில் ஓடுறது எல்லாரும் பார்த்தா என்ன செய்வான்? ஓடுறான், வைக்கிறான். சீப் பாப்புலாரிட்டி. சரியா?
அதை அந்தோணியார் சீப் பாப்புலாரிட்டிக்காக எதையும் செய்யலை. அவர்கிட்ட அவருடைய சபை தலைவர்கள்லாம் வந்து சொன்னாங்க, நீ அதிகமாக புதுமை செஞ்ச மாதிரி இருக்குது, ரிப்பார்ட் போதும். ஓகே ஓகே, தேவையில்லை. இந்த புதுமையை வச்சு தான் நான் பெரிய பிரபல்யமாகன்னு அவசியம் இல்லை. ஓகே. ஆனால் கடவுளுடைய வல்லமை என் வழியாக இங்கே நடக்கிறது என்றால் அதுவும் சரி. நீங்கள் அதன் மூலமாக நீ சீப் பாப்புலாரிட்டி தேடிக்கொள்கிறாய் என்றால் வேண்டாம், எனக்கு தேவையில்லை, போயிரு என்று அந்தோணியார் என்ன செய்யவில்லை, புதுமை கூட செய்யலை. வேண்டாம், விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி. ஆக ஒரு தற்புகழ்ச்சிக்காக அந்தோணியார் என்ன செய்யலை, புதுமைகள் செய்யலை. புரியுதா? தற்புகழ்ச்சிக்காக செய்யலை. அவர் செய்தது ஆண்டவருடைய அருட்கரம் மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. ஆண்டவர் மக்களை இரக்கத்தோடு தேடி வருகின்றார். ஆண்டவர் மக்களை இரக்கத்தோடு தேடி வருகிறார் என்பதை காட்டுவதற்காகத்தான் அவர் தன்னுடைய புதுமைகளை எல்லாம் செய்தார், வேறு எதற்காகவும் இல்லை. சரியா? அப்போ இந்த 3 வகையிலையும் நம்ம பார்ப்போம். 3 வகையில் அந்தோணியார் சிற்றின்பத்தை கடந்து, இன்னும் நிறையா இருக்குது, நிறையா சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே என்ன செய்யலாம், போகலாம். ஆனால் இந்த 3 வகையில் மட்டும் பார்ப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம், நாம் முதல்ல நாம் வாழ்நாளை பற்றி என்ன நினைக்கிறோம்? சரியா? வாழ்நாள், நீடிய வாழ்நாளை ஆண்டவர் கொடுத்தால் மகிழ்ச்சி. அதுக்காக ரொம்ப வயதான பெரியவர்கள் எல்லாம் என்னை தப்பாக நினச்சிக்கூடக்கூடாது. ஐயோ நம்மளை ஒரு மாதிரி சொல்கிறார், அப்படி இல்லை. வாழ்நாள், மனிதனுடைய வாழ்நாள் சுருங்கியது. சில பேருக்கு 60, சில பேருக்கு 90, சில பேருக்கு 100, சில பேருக்கு 70, அது ஆண்டவருடைய. ஆனால் அந்த வாழ்நாளில் நான் என்ன செய்திருக்கிறேன்? அந்தோணியார் 36 வயதில் சாதிக்க முடிந்ததை நான் என்ன செய்திருக்கிறேன்? யோசிக்கணும். இந்த வாழ்நாளில் நான் இந்த சமூகத்துக்காக நான் வாழ்கிற இந்த சமூகத்துக்காக நான் என்ன செய்தேன் என்னுடைய வாழ்நாளில்? ஆண்டவர் கணக்கு கேட்பாருன்னு சொல்றாங்கல்ல. அவர் என்ன 1 2 எத்தனை அப்படின்னா கேட்பாரு? 2 2 4, 2 2 5. ஏன்? அது புருஷன் கணக்கு. அப்படியா கேட்பாரு? அப்படியா அப்படியா ஆண்டவர் வந்து கணக்கு கேட்பாரு? அப்படிலாம் கேட்க மாட்டார். நீ 365 நாள் இருந்துச்சு, எத்தனை நாள் கோயிலுக்கு போனேன், எத்தனை நாள் நற்கரணை எடுத்த, இந்த கணக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டார், கடவுள் கேட்க மாட்டார். கடவுள் கேட்பது, நான் உனக்கு 60 வருஷம் பூமியில் இடம் தந்தேன், நான் உனக்கு 80 ஆண்டுகள் பூமியில் இடம் தந்தேன், 70 ஆண்டுகள் பூமியில் இடம் தந்தேன், என்ன செஞ்ச? நீ வாழ்ந்த இந்த சமூகத்துக்காக, நீ வாழ்ந்த இந்த ஊருக்காக நீ என்ன செஞ்ச கேட்பார். அதான் கணக்கு கேட்கிறது. சரியா? அதுதான் கணக்கு கேட்கிறது. எனவே அந்த விடயத்தில் நாம் வாழ்நாளை பற்றி கவலைப்படக்கூடாது. ஐயோ இதை செஞ்சால் நம்மளை கொன்னுருவாங்களா? கொண்டுட்டு போட்டும். அதைத்தான் இயேசு செஞ்சார். பரவாயில்ல, 33 வயசில் இறப்பதற்கு அவருக்கு எவ்வளோ துணிச்சல். யாருக்காவது துணிச்சல் இருக்குதா? 33 வயசில் நம்ம இறக்குறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் துணிச்சல் கிடையாது, அவருக்கு இருந்துச்சு. காரணம் என்ன? சாதித்தார். சரியா? அப்போ நாம் நம்முடைய வாழ்நாட்களில் நாம் வாழ்கிற இந்த சமூகத்துக்கு, நாம் வாழ்கிற இந்த ஊருக்கு, நாம் வாழ்கிற இந்த திருச்சபைக்கு நான் என்ன திருப்பி கொடுத்திருக்கிறேன்? கடவுள் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார், நான் எதை திருப்பி கொடுத்தேன்? சரியா? இதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னது? நான் படைத்தவற்றில் படைப்புகளை பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? சரியா? உயர்ந்த மரங்களை பார்க்குறோம். அந்தோணியார் உயர்ந்த மரத்தை பார்த்தாரு. அதனால தான் சொன்னார், என்னது, இத்தனை காலம் இதற்குள் எப்படி இருந்தது என்று அதிசயப்பட்டார். உயர்ந்த மரம்.
நாம் உயர்ந்த மரத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன வருது? உயர்ந்த மரம், வெட்டு, துட்டு, பலகை, போட்டு, துட்டு, உயர்ந்த மரங்களை பார்க்கின்ற பொழுது. ஆனால் அந்தோனியார் உயர்ந்த மரங்களை பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய உயர்ந்த உள்ளத்தை பார்த்தார். உயர்ந்த உள்ளம், அதை பார்த்தார். நாம் அப்படி பார்க்கறது இல்லை. சரியா? பறந்து விரிந்த தாமிரபரணி ஆற்றை பார்க்கிறோம். பறந்து விரிந்த தாமிரபரணி ஆற்றை பார்க்கிறோம். என்ன செஞ்சோம்? போய் பாருங்க. போய் தயவு செய்து ஒரு நாள் யாராவது இளைஞர்கள், இளம் பெண்கள் பைக் எடுத்துட்டு திருநெல்வேலியிலிருந்து தாமிரபரணி ஆற்று கரையோரமாக பைக்கில் வந்து பாருங்க. வெக்கி தலை குனியணும். நம்மெல்லாம் வெக்கி தலை குனியணும். போய் பாருங்க. இந்த வெள்ளம் என்ன செஞ்சிருக்குது? நான் போய் பார்த்தேன். வெக்கி தலை குனி தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோ குப்பை, அவ்வளோதையும் எடுத்துக்கொண்டு வச்சிருக்கு. வெள்ளம் முடிஞ்சு எத்தனை வருஷம், எத்தனை நாள் ஆயிட்டு? 1 மாதம் 2 மாதம் ஆயிட்டு. இன்னும் அந்த குப்பையை அல்லலை. நாமளும் அல்லலை, அரசாங்கமும் அல்ல, நம்ம தலைவர்களும் அல்லலை, எவனும் அல்லலை அந்த குப்பையை. வெள்ளம் என்ன செஞ்சுட்டு தன்னிடம் இருக்கிற குப்பையெல்லாம் அடித்து வெளியே பற்றிட்டு, ஆனால் அதை அள்ளி போடுறதுக்கு ஆள் இல்லை. அள்ளி தான் போட சொல்லுது. ஆறு நம்மகிட்ட என்ன சொல்லுது? நீ குப்பையெல்லாம் என்கிட்ட போட்ட, திருப்பி கொண்டு வந்து எல்லாத்தையும் அடித்து வச்சிருக்கிற, அள்ளுறதுக்கு ஆள் இல்லை. சரியா? பறந்து விரிந்த ஆற்றை பார்த்தவுடன் நமக்கு மனசுக்குள்ள வருது என்ன? ஆத்து மணல் வித்துறலாம், தோண்டிரலாம், கோடீஸ்வரன் ஆயிரலாம். அதை நின்றுறோம். அதை வித்து திங்கிறவனுக்கு ஓட்டு வேற போட்டுருந்தோம். ஆத்த வித்து திங்கிறவனுக்கு ஓட்டையும் போட்டுருந்தோம். நம்மளும் வித்து திங்க ஆசைப்படுறோம். அதை வித்து திங்கிறவன் யாருன்னு நமக்கு தெரியுது, தின்னவன் யாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவனுக்கே திரும்பவும் என்ன செய்வோம்? ஓட்டும் போடுவோம். ஏன்னா 500 ரூபா தாரான். 2000 ரூபாலாம் இடைத்தேர்தலில் தான். பொது தேர்தலெலாம் 2000 கிடையாது. பொது தேர்தலில் 500 ரூபா தான். சரியா? அது இடைத்தேர்தல் வந்தால் தான் கொடுத்து வச்ச மக்கள். ஸ்மார்ட் வாட்சு எல்லாம், கொலுசு, குக்கரு எல்லாம், அது இடைத்தேர்தல். சரியா? என்ன நாம் அப்படி தான் நினைக்கிறோம். ஆற்றை பார்த்தோன்னா அப்படி தான் நினைக்கிறோம். சரியா? நமக்கு அருமையான கடல் வளம் இருக்குது. போய் பாருங்க. ஒவ்வொரு கடல்லையும் ஒவ்வொரு ஊர்லையும் போடுற சாக்கடை போடுற, ஒவ்வொரு எல்லாம் ஓடை. ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஓடையை அமைத்து தந்திருக்கிறார். எல்லா ஓடையும் எதுக்கு? எல்லா ஓடையும் எதுக்கு? சாக்கடை ஆக்குறதுக்கு. தண்ணியை கொண்டு போய் கடலில் கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. எதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு? சாக்கடை. நாமளும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, ஃபாதர் நல்லா மறையிற வச்சாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிரிச்சிட்டு அப்புறம் அந்த சாக்கடையை எவன் திறந்து விட்டானோ அவனுக்கு திரும்பவும் ஓட்டு போயிரு. 500 ரூபா தாரால போ. பாருங்க. அப்போ நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது? அப்போ எப்படி நம்ம சிற்றின்பத்தை கடக்க முடியும்? 500 ரூபாய்க்காக நம்முடைய உரிமையை அடகு வச்சிருந்தோமே, அடகு. எப்படி சிற்றின்பத்தை கடக்கிறது? எப்படி பேரின்பத்துக்குள்ள போறது? மக்களை திருந்திக் கொள்ளுங்கள். வெள்ளம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கான அபாய மணி, எச்சரிக்கை மணி. எச்சரிக்கையா இருந்துக்க, பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அபாய மணி அடைத்திருக்கிறார். அதனால பார்த்துக்கங்க. அப்போ அன்பார்ந்த இறை மக்களே, நாம நம்முடைய செயல்களை செய்கின்ற பொழுது தம்பட்டம் அடித்துக் கொள்கிறோமா? சீப் பாப்புலாரிட்டிக்காக ஏதாவது செய்கிறோமா? சீப் பாப்புலாரிட்டிக்காக இதை செஞ்சா இந்த ஊர் நம்ம மெச்சும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது செஞ்சீங்கன்னா நீங்க சிற்றின்பத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை செய்தால் என்னை ஊர் தலையில் வைத்து கொண்டாடும் அப்படின்னா அது சிற்றின்பம். சரியா? அப்போ இந்த ஊருக்காக எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு செலவு வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த ஊருக்காக செய்வேன், இந்த சமூகத்துக்காக செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ பேரின்பம்.
எனவே எவன் ஒருவன் சிற்றின்பம் என்கிற அந்த கடலை அல்லது அந்த ஓடையை இறை அருள் என்கின்ற அந்த படகு மூலமா கடக்கிறானோ அவன் பேரின்பத்துக்குள்ள நுழைகிறான். சரியா? சிற்றின்பம் என்பது ஒரு இடர், ஒரு தற்காலிக ஒரு இடர். அது கடலாக இருக்கலாம், ஓடையாக இருக்கலாம், பாலைவனமாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் அதை கடக்க வேண்டும் என்றால் என்ன வேணும்? இறை அருள் என்கிற படகோ இல்லைன்னா செருப்போ இல்லைன்னா எதுவோ என்ன செய்யணும்? வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் நீ பேரின்பத்துக்குள் செல்வாய். எனவே அந்த பேரின்பத்துக்குள் நாம் செல்லக்கூடிய நாட்டம் நமக்கு வர வேண்டும். எப்பொழுதும் நம்ம மனசுல இருக்க வேண்டியது என்ன? நான் பேரின்பத்துக்கானவன், நான் சிற்றின்பத்துக்கானவன் அல்ல, நான் 500 ரூபாய்க்கானவன் அல்ல, நான் 1000 ரூபாய்க்கானவன் அல்ல, நான் ஆண்டவருடைய அருளுக்கானவன், ஆண்டவருடைய வல்லமைக்கானவன், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கானவன் அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினைச்சா தான் நாம பேரின்பத்துக்குள்ள போக முடியும். எனவே அத்தகைய வல்லமையை ஆண்டவர் அந்தோனியாருக்கு கொடுத்தார். அப்படி கொடுத்ததனால தான் இன்னைக்கு சிலுவை பட்டியில் சிம்மாசனம் அமைத்து அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். காரணம் இதான். எனவே நாமும் சிலுவை பட்டியில் அல்ல, நாம் எங்க சிம்மாசனம் அமைக்கலாம்? ஆண்டவருடைய இதயத்தில் சிம்மாசனம் அமைக்கலாம். ஆண்டவருடைய இதயத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கலாம். எப்போ? சிற்றின்பம் என்கிற அந்த தற்காலிகம். சிற்றின்பம் என்பது என்னது? தற்காலிகம். சிற்றின்பம் என்பது காணல் நீர் போன்றது. சிற்றின்பம் என்பது காணல் நீர் போன்றது. அந்த தற்காலிகத்தை கடந்து நிரந்தரம். நம்ம பாடினா மட்டும் போதாது, நீயே நிரந்தரம் என்று பாடினால் மட்டும் போதாது, அந்த நீயே நிரந்தரத்துக்குள் நாம் செல்ல முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான வாய்ப்பை, வல்லமையை ஆண்டவர் புனித அந்தோனியார் வழியாக நமக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் சிறப்பாக மன்றாடுவோம். ஆமென்.